ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 2 பயிற்சி 2.1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கணக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, கீழ்கண்ட படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இணைகரங்களின் பரப்பளையும் சுற்றளவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுதான் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய இணைகரம். இதில் பரப்பளையும் சுற்றளவையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பார்த்திங்கன்னா, இதில் நம்மளுக்கு அடிப்பக்கமும் உயரமும் என்னென்னு தெரியணும். சரி, இதுதான் என்னது அடிப்பக்கம், இதுதான் என்னது உயரம். இப்போ அடிப்பக்கம் B = 11 சென்டிமீட்டர், உயரம் H = 3 சென்டிமீட்டர். இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். இணைகரத்தின் பரப்பளவு B × H சதுர அலகுகள். B ஓட மதிப்பு 11 × H ஓட மதிப்பு 3. 11 3 பெருக்கணும் அப்படின்னா 33 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது நம்மளுக்கு சுற்றளவு கேட்டிருக்கிறாங்க. இணைகரத்தின் சுற்றளவு இணைகரத்தின் சுற்றளவுங்கும் போது வெளியில் இருக்கக்கூடிய அளவுகளை மட்டும் தான் நம்ம கூட்டணும். இப்போ இது 11னா இதுவும் 11. ஏன்னா இணைகரத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமமாட்டு இருக்கும். 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த 4 பக்கத்து அளவு கூட்ட போகிறோம். 4 + 11 + 4 + 11, 4 + 11 + 4 + 11 இவ்வளோத்தையும் கூட்டணும்னா 30 சென்டிமீட்டர். இதுதான் இணைக்கிறோம். இப்போ இந்த இணைக்கிறதுக்கு இதை தான் நம்ம அடிப்பக்கம் எடுத்துக்கிறோம். அடிப்பக்கம் B = 7 சென்டிமீட்டர், உயரம் H = 10 சென்டிமீட்டர். இப்போ இதனுடைய பரப்பளவு, இணைகரத்தின் பரப்பளவு B × H சதுர அலகுகள். B ஓட மதிப்பு 7 × 10. 7 10 பெருக்குனா 70 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். இணைகரத்தின் சுற்றளவு இணைகரத்தின் சுற்றளவு இப்போ இது 13 சென்டிமீட்டர்னால் இதுவும் 13 சென்டிமீட்டர். இது 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த 4 பக்கம் வெளியில் இருக்க 4 பக்க அளவுகளை கூட்ட போகிறோம். 13 + 7 + 13 + 7 இவ்வளோத்தையும் கூட்டினோன்னா 40 சென்டிமீட்டர். அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்யூ.